வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பூக்குழி. இந்த நாவல் கல்கியில் தொடர்கதையாக வந்த நாவல். இது எண்ணற்ற வாசகர்களின் உள்ளங்களை கவர்ந்து புகழும் சிறப்பும் பெற்ற நாவல். அத்தியாயம் 1. அன்று செவ்வாய்க்கிழமை. வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே அகல்யா விழித்து கொண்டு விட்டாள். மங்களாக அறைக்குள் விடிவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல திரும்பி பார்த்தாள். அந்த பெரிய ஹைதர் காலத்து தேக்கு மரக்கட்டிலின் மீது வாயை பிளந்து கொண்டு பஞ்சரத்தினம் விடியற்காலை வேளையின் இனிமை கலந்த உறக்கத்திலே லேசாக குரட்டை எழுப்பி கொண்டிருந்தாள். சப்தமிடாது தனது படுக்கையை சுருட்டி பெஞ்சின் ஓரத்தில் சுவரை ஒட்டினாற்போல் வைத்துவிட்டு மெல்ல நடந்து கதவருகே வந்தாள். அந்த வீடு அவளது கணவனது பாட்டன் காலத்தில் கட்டப்பட்ட அழுத்தமானதொரு காரை கட்டிடம். கோயில் அடைப்பு கதவு போல வேலைப்பாடு அமைந்த தேக்கு மரத்தில் குறுக்கு தண்டுகளின் மீது வெண்கல குமிழ்கள் பளபளத்தன. அந்த கதவின் தாழ்பாலை நீக்கி மெல்ல திறப்பதற்குள் அவள் தோல் பட்டியே கழின்றுவிடும் போன்ற கணம். வீட்டின் எல்லா கதவுகளுமே எக்கச்சக்கமானதொரு கணம். திருடன் லேசில் உடைத்துவிட முடியாது. கோடாலி கொண்டு பிளந்து ஊரையே ஊட்டிவிட்டுதான் உள்ளே நுழைய முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பு. முன்கட்டு பின்கட்டு என்ற பழைய பாணியில் புழக்கடை வரை ஓடி அந்த கட்டிடத்தில் தன் இன்ஜினியர் மூலையை செலவழித்து பல மாற்றங்கள் செய்திருந்தான் ராஜ்குமார். அனாவசிய தடுப்புகளை இடித்து தள்ளிவிட்டு பெரியதொரு ஹால், அதற்கு எதிரும் புதிருமாக 2 பெரிய அறைகள், பின்னால் ஒரு தாழ்வாரம், சமையலறை, பூஜை அறை, சற்று தள்ளி குளியலறை என்று வீட்டை மாற்றி சீராக கட்டிவிட்டிருந்தான். செங்கல் பாவிய தரை முழுவதையும் மொசைக்கினால் இழுத்து விட்டிருந்தான். தனக்கு கல்யாணம் நிச்சயமானவுடன் உடனடியாக தங்கள் உபயோகத்துக்கென்ன மொட்டையாக இருந்த மாடியில் ஒரு சிறு முன்னறையும் குளியலறையும் உள்ளடக்கி கொண்ட பெரியதொரு படுக்கை அறையும் கட்டிவிட்டிருந்தான். கட்டில்கள், மேஜை, நாட்காலிகள், சோஃபாக்கள், ஜன்னலுக்கு அழகான திரை சீலை என்று பட்டணத்து பணக்காரர் வீட்டை போல் அலங்கரித்து விட்டிருந்தான். 6 மாதம்தான் அவர்கள் அந்த அறையை உபயோகித்தனர். அதற்கு பின்னர் அது பூட்டி கிடந்தது. திருநல்லூர் கிராமத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னமே மின்விசை அமைப்பு வந்துவிட்டிருந்தது. அந்த வீட்டின் எந்த பகுதியிலும் அந்த வசதிக்கு குறைவே இருக்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் காவேரி நீரை குழாய் இணைப்பு மூலம் குடித்த நீராக மக்களுக்கு கிடைக்கும் வசதியும் வந்துவிட்டிருந்தது. கணவன் ஊரில் அவளுடன் தங்கியிருந்த காலத்தில் அவன் துணைக்கு வருவான். 2 கிலோமீட்டர் தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த காவேரியில் தலைமுழுக்கி குளித்து வர கருக்களுடன் கிளம்புவார்கள். விடியற்காலை வேளையில் துறையில் யாருமே இருக்க மாட்டார்கள். தண்ணீரும் வெதுவெதுவென்று உடம்புக்கு இதமாக இருக்கும். ஆசை தீர மூழ்கி அவள் வெகு நேரம் நீரில் துளைந்து குளிப்பாள். கீழ்வானத்திலே செம்மை கட்டி கொண்டு சூரியன் புறப்பட தொடங்கியதும் மனமில்லாது தண்ணீரை விட்டு வருவாள். ஒரு பாதி புடவையை இடுப்பில் சுற்றி கொண்டு மறுபாதியை துவைத்து அலசி பிழிந்துவிட்டு அதை லாவகமாக உடலில் நன்றாக மூடி மறைத்து கொண்டு மறுபாதியை துவைத்து பிழிந்து உடலை சுற்றி அவள் இறுக்கி கட்டி கொள்வதை காணாதது போல் அவன் கண்டு வியப்பான். இருள் பிரிந்து புது வெளிச்சம் பரவ தொடங்கியதும் அங்கே குளிக்க ஊர் மக்கள் பலர் வந்து விடுவார்கள். அதற்குள் அவள் பொன்னாக தேய்த்து கழுவிய குடத்தில் நீரை கொண்டு கரை ஏறி விடுவாள். எல்லோருக்கும் முன் வீடு திரும்பிவிட வேண்டும் என்பது அவன் உத்தரவு. தன் அழகு மனைவியை நீர்த்துறையில் யாரும் வெறித்து பார்ப்பதை அவன் விரும்பியதில்லை. அவளுக்கும் அது பிடிக்காத விஷயமே. ஊருக்கு போகும் முன் அவன் சொல்லிவிட்டிருந்தான், நீ கால் வச்ச வேலை, குழாயிலே காவேரி தனியே வீட்டுக்குள் வந்து கொட்டுது. துணை இல்லாமல் நீ கற்களில் காவேரிக்கு புறப்பட தேவையில்லை. ஆழம் தெரியாமல் இறங்கிட்டா உனக்கு என்னை போல நீஞ்ச கூட தெரியாது. பத்திரம். தன்னந்தனியாக அவள் இங்கு மட்டும் வெளியே போவதை கணவன் விரும்பவில்லை. அவள் சற்றென்று புரிந்து கொண்டு விட்டாள். கெட்டிக்காரி. மாரியவன் கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம தோட்டக்காரன் சிங்காரத்தை துணைக்கு கூட்டிக்கிட்டு போய் வர்றதை பற்றி கோயிலுக்கு போகக்கூடாது நான் சொல்வேன். முத்து மாறி நம்ம குலதெய்வமாச்சே என்று அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளினான். விமான பையை தோல் மீது போட்டுக்கொண்டு வெட்டியை சிங்காரம் தூக்கி கொண்டு செல்ல வாசலில் காத்திருந்த மாட்டு வண்டியில் ஏறி அவன் கிளம்பி சென்றது இப்போதுதான் நடந்தது போல் இருந்தது. வருஷம் 1.5 ஆகிவிட்டிருந்தது. ஏனோ அவளுக்கு அன்று காலை
அவனது நினைவு நெஞ்சை கனமாக அழுத்தியது. மெல்ல கதவை உரக்களித்துவிட்டு ஹால் விளக்கை போட்டுவிட்டு குளியலறைக்குள் புகுந்தாள். எப்பொழுதும் அவள் குளிர்ந்த நீரில் தான் மூழ்குவது வழக்கம். அதுவும் 2 நாட்களாக எரிந்த வெயிலில் சில்லென்று நீரை தலையில் ஊற்றிக் கொள்வது இனிமையாகத்தான் இருந்தது. ஈரம் போக தலையை துவட்டி முடியின் நுனியில் ஒரு சிறு முடிச்சிட்டு கொண்டாள். கொடியில் கிடந்த மாற்று புடவை உள்ளாடைகள் அனைத்தையும் எடுத்து பரபரப்பாக உடுத்தி கொண்டாள். கண்ணாடியில் முகத்தை பார்த்து நெற்றி மீது குங்கும பொட்டை வைத்து சீராக்கி கொண்டு அவள் வெளியே வருவதற்குள் தோட்டத்து கதவு லேசாக தட்டுப்படும் ஓசை கேட்டது. சிங்காரம் பல் துளக்கி குளித்துவிட்டு சுத்தமான காக்கி சட்டையும் வெட்டியும் அணிந்து நெற்றி நிறைய விபூதியும் கையிலே தடியமாக தயாராக நின்று கொண்டிருந்தான். அவன் மனைவி பூரணியும் குளித்து முடித்து மஞ்சளும் குங்குமமாக பளிச்சென்று பூக்குடையுடன் அவன் அருகே நின்று கொண்டிருந்தாள். சிங்காரம் தம்பதிகள் அவளது மாமனார் காலத்திலிருந்து தோட்ட வேலையும் வீட்டு வேலையும் செய்து கொண்டு தோட்டத்திலிருந்த ஒரு சிறு வீட்டில் வசித்து கொண்டிருந்தனர். பேரன் பேத்திகள் எடுத்து விட்டிருந்தனர். ஆனாலும் எஜமான விசுவாசம் இந்த வீட்டையும் பெரிய அம்மாளையும் விட்டு போக மனமின்றி ஒட்டி கொண்டிருந்தனர். இருவரும் உள்ளே வந்தனர். அவள் பின் கதவை அடைத்தாள். பூரணி, பெரிய அம்மாவை கவனிச்சுக்கோ. பால் கறந்து முனியாண்டி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி உள்ளே வை. சிங்காரத்தோடு கோயிலுக்கு போயிட்டு 10 நிமிஷத்திலே வந்துடுறேன். உத்தரவிட்டபடி பூக்குடையுடன் பூஜை அறைக்குள் நுழைந்தாள். கழுவி துடைத்து பொட்டிட்டு எண்ணெய் வார்த்து திரியிட்டு குத்து விளக்கை ஏற்றினாள். கூடையிலிருந்த ரோசா மலர் ஒன்றை அருகில் வைத்தாள். ஒரு பிடி மல்லிகை மலரை எடுத்து சலவைக்கல் மேடையிலிருந்த தெய்வங்களின் திருவுருவங்கள் மீது தூவினாள். மீதமிருந்த பூவை தேங்காய் பழங்கள் வைத்திருந்த பித்தளை குடிகள் கொட்டி கொண்டு தரையில் விழுந்து கும்பிட்டு விட்டு வெளியே வந்தாள். ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஆலமரங்கள் நெருக்கமாக வளர்ந்திருந்த முடக்குக்கு சற்று தள்ளி சிறிது தூரத்தில்தான் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் இருந்தது. அவர்கள் வீட்டிலிருந்து அது கொஞ்சம் தூரம்தான். பொடிநடையாக வெயிலின் கிளம்பும் முன் போய் வருவது சிரமமாக தெரியவில்லை. மேலும் வாரத்துக்கு 2 முறை தவறாது போய் வந்த பழக்கம். கோவில் தொலை தூரத்தில் இருப்பதாகவே தோன்றவில்லை. தோளில் கிடந்த துண்டை காக்கி சட்டை மீது இறுக்கி கட்டி கொண்டு கையில் தடியுடன் சிங்காரம் முன் நடந்தான். தேங்காய் பழக்கூடையுடன் அவள் வேகமாக பின்னால் விரைந்தாள். கோவில் விலை பிரகாரத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு கிணறு இருந்தது. தண்ணீரை வாளியில் சேர்ந்து காலை கழுவி கொண்டாள். சிங்காரமும் அவ்வாறே செய்தான். பின்னர் அவள் கர்ப்ப கிரகத்தின் முன்னால் வந்து நின்ற போது பார்த்தால் அவளையும் முந்திக் கொண்டு அங்கே சில பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அபிஷேக ஆராதனை முடிந்து அம்பிகை சந்தன காப்பு அணிந்து கனக சபை வீட்டின் காணிக்கையான தங்க காசு மாலை அணிந்து அழகாக நின்று அருள் பொழிந்து கொண்டிருந்தாள். அகல்யா கொண்டு வந்த கூடையை வாங்கி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டி தட்டுடன் வெளியே வந்தார் அர்ச்சகர். கூடியிருந்த பெண்கள் ஜோதியை வணங்கி கும்பிட்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டு கோவிலை வலம் வர புறப்பட்டனர். பெரியம்மா எப்படி இருக்காங்க கேட்டபடி கற்பூர தட்டை அவள் முன் நீட்டினார் அர்ச்சகர். அப்படியே தான் இருக்காங்க. போன வருஷம் ஆப்ரேஷன் செய்த கண்ணில் இப்போ பார்வையே இல்லை. இன்னொரு கண்ணிலும் கேட்ராக்ட் ஆரம்பிச்சிடுச்சு. பழுக்கணும். உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்லிட்டார். அவங்களை பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூறிக்கொண்டே கையில் இருந்த சில்லறையை தட்டில் போட்டு கற்பூர ஜோதியை வணங்கினாள். ஆத்தாளுக்கு தங்கத்தாலே கண் அடக்கம் போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவர் உங்கள் வீட்டார் அவர் எப்படி அம்மா இருக்கார்? பிள்ளையை பற்றி தான் அத்தைக்கு சதா விசாரம். புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமோன் அவர் ஊர் வந்து சேர்ந்துட்டா நல்லதுன்னு ஆத்தாலே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். வந்துடுவார், கவலைப்படாதீங்க. தீபாரதனை தட்டை சிங்காரத்தின் முன் நீட்டினார் அர்ச்சகர். அவர் நல்லபடியாக ஊர் வந்து சேர்ந்துட்டா அவர் கூட நானும் இந்த வருஷம் அம்மனுடைய பூக்குழியிலே இறங்கிறதாக வேண்டுதலை சொல்லி முடிக்கும் முன் வார்த்தைகள் தடுமாறி தழுத்தழுத்தன. விழிக்கடையில் அருவிய நீரில் அவள் கண்கள் பளபளப்பதைக் கண்ட அர்ச்சகர் நெஞ்சம் நிகழ்ந்தது. பெரிய தனக்காரர் கனக சபை ஐயாவின் மருமகளுக்கு எத்தனை பக்தி! பொறுமையான பொண்ணு. பஞ்சரத்னமால் கொடுத்து வச்சவங்க தமக்குள்ளே எண்ணிக்கொண்டார். சின்னவர் எப்போ வருவார்னு கழுதாசி போட்டிருக்கார்.
அத்தையோட உடம்பு நிலவரம் பற்றி விவரமாக எழுதி போட்டிருக்கிறேன். அம்மானா அவருக்கு உயிராச்சே, புறப்பட்டு வந்துடுவார். பிரசாத கூடையை வாங்கி கொண்டாள். தங்க சிலை போல இந்த அழகு மனைவியை நினைத்து கொண்டாவது மனுஷன் பறந்து வர மாட்டான். என்ன வேண்டியிருக்கு வெளியூர் உத்தியோகம் என்று எண்ணியபடி அர்ச்சகர் உள்ளே திரும்பினார். கோயிலை வலம் வந்துவிட்டு அவள் வீட்டுக்கு விரைந்தாள். பஞ்சரத்தினம் பூரணியின் உதவியுடன் தட்டு தடுமாறி எழுந்து பல் விளக்கி முகத்தை கழுவி கொண்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்திருந்தாள். செம்பு நிறைந்து வழிந்த பசும்பாலை பூரணி கொண்டு வந்து அடுப்பருகே மேடை மீது வைத்து விட்டிருந்தாள். உள்ளே நுழைந்து அவசரமாக அடுப்பை மூட்டி பாலை காய்ச்சி காஃபியை கலந்தாள். சர்க்கரைக்கு பதில் செயற்கை இனிப்பு சொட்டுக்களை துளி ஊற்றி கொண்டு வந்து மாமியாருக்கு அருகே காஃபி டம்ளரை வைத்தாள். பூரணிக்கும் சிங்காரத்துக்கும் 2 டம்ளர் நிறைய காஃபியை சர்க்கரையை போட்டு கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாள். தனக்கும் 1 டம்ளர் எடுத்து வைத்து கொண்டாள். என்னவோ யோசனையுடன் பஞ்சரத்தினம் காஃபியை ஒரே வாயாக பருகி முடித்தாள். அதற்கு பின்னர் அகல்யாவுக்கு தொடர்ந்து வேலைகள் இருந்தன. அவசரமாக அவளும் காஃபியை விழுங்கிவிட்டு மாமியாரை கையை பிடித்து அழைத்து குளியலறைக்குள் உட்கார வைத்தாள். இளம் சூடான வெந்நீரை பச்சை பிள்ளைக்கு குளிப்பாட்டுவது போல் ஊற்றி பஞ்சரத்தினத்துக்கு குளிக்க உதவினாள். வேறு உடுத்து செய்து நெற்றியில் திருநீற்றை கோடாக இட்டு மாமியாரை கைப்பிடியாக அழைத்து வந்து நாட்காலியில் உட்கார வைத்தாள். பின்னர் ஒரு சிறு கிண்ணத்தில் கொதிக்க வைத்து தயாராக வைத்திருந்த ஊசி குழாயில் வைத்தியர் கற்றுக் கொடுத்தபடி இன்சுலின் மருந்தை அளவோடு இழுத்து மாமியாருக்கு ஊசி ஏற்றினாள். கேழ்வரகு மாவில் தயாரித்த கஞ்சியை ஆற வைத்து எடுத்து வந்து சாப்பிட சொல்லி வற்புறுத்தினாள். படுதா மறுச்சாப்பில் கண்ணை என்னவோ மறைக்குது, ஒன்றுமே தெரியலை என்று கிழவி புலம்பினாள் கஞ்சியை குடித்துவிட்டு. இந்த கண்ணை ஆப்ரேஷன் செய்தால் நல்ல பார்வை வந்துடும் அத்தை. நம்ம ஆத்தாளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். பூரணி உங்களோடு துணையாக இருப்பா. நான் தென்னந்தோப்பு வரை சிங்காரத்தோடு போயிட்டு வரேன். தென்னை இறக்க ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்று கூறிவிட்டு கிளம்பினாள். சிங்காரம் காயிருக்கும் ஆட்களை முதல் நாளை ஏற்பாடு செய்து விட்டிருந்தான். அவர்கள் திமுவென்று புழுக்கடை பக்கம் வந்து நின்று கொண்டிருந்தனர். சிங்காரம் மேற்பார்வையில்தான் என்றாலும் எஜமானியின் கண்காணிப்பும் தேவையாயிற்றே. 1 மணி நேரத்துக்குள் பல 100 காய்களை அவர்கள் இறக்கி தள்ளி அவைகளை பின்னால் இருந்த அறைக்குள் கொண்டு குவித்து விட்டனர். அவர்களுக்கு பேசிய கூலியை பட்டுவாடா செய்ய அவள் உள்ளே வந்து எதிர்ப்புறத்து அறைக்குள் இருந்த பெரிய இரும்பு பீரோவை திறந்தாள். வரிசையாக ஒரு பக்கத்தில் கம்பியில் தொங்கிய பல சேலைகளின் சூழலில் அந்த நீலவண்ண ஷிஃபான் சேலை அவள் கண்களில் சட்டென பட்டது. புகை போல அத்தனை மெல்லிய துணி, உடல் முழுவதும் வாரி இறைத்தாற் போல ஊதா வண்ண பூக்கள். யாரோ பம்பாய் வரை வந்த நண்பரிடம் அந்த சேலையையும் ஒரு டப்பா லாவெண்டர் பவுடரையும் அவள் கணவன் அவளுக்காக அனுப்பியிருந்தான். 2 மாதங்களுக்கு முன்னர் அவை அவள் பெயருக்கு தபாலில் பம்பாயிலிருந்து வந்தன. புடவையை அவள் அணிந்து கொள்ளவே இல்லை. அவன் வந்த பிறகு உடுத்திக் கொள்வதாக உத்தேசித்திருந்தாள். புடவை புறாவின் அடிவயிற்றை தொட்டது போல் மிருதுவாக கைக்குள் அடங்கிவிடும் அளவிற்கு புழுவாக்க துவண்டு கசங்காது இருந்ததை அவள் பல முறை சோதித்து வியந்திருக்கிறாள். இன்று அதை தொட்டபோது அந்த புடவையை கடையில் வாங்க அவன் நின்று கொண்டு யோசித்து வண்ண வண்ண குவியல்களுக்கிடையே அதை தேர்ந்தெடுத்து புன்முறமளிப்பது போன்றதொரு கற்பனை உள்ளத்தில் எழவே அவன் கைப்பட்ட அந்த சேலையை தன் முகத்தோடு அழுத்தி கொண்டாள். நெஞ்சை பிரிவின் துன்பம் பாறையாக அழுத்தியது. கண் கலங்கி போனாள். அகல்யா! மாமியாரின் அதட்டல் குரல். விழிப்புற்று மேல் தட்டிலிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு விரைவாக வெளியில் வந்தாள். கூலி பட்டுவாடா செய்துவிட்டு அவள் உள்ளே வந்தபோது மாமியார் கேட்டால், ராஜா கிட்டிருந்து கடுதாசி வந்து எத்தனை நாளாகுது? சுவரில் தொங்கிய கேலண்டரில் அவள் கண்கள் பாவின. 1 மாசத்துக்கு மேல் ஆகிறது. 1 வாரத்துக்கு ஒரு முறை எழுதினவன் ஏன் இப்படி கம்முன்னு இருக்கான்? அதே கேள்விதான் அகல்யாவின் உள்ளத்திலும். ஏன் கடிதமே காணவில்லை? ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தி வேலைகள் அதிகப்படியாக இருக்கும். கடிதாசி போட நேரம் இருக்காது. அதனால் உன் புருஷனுக்கு நல்லா சப்பை கட்டிட்டு பேசுகிற. ராஜு இப்படி சோம்பேறியாக இருக்கப்படாது. இங்கே நமக்கு என்ன இல்லை?
கண்காணா தேசத்திலே போய் மண்டை வெடிக்கிற வெயிலிலே வேலை பார்க்கணும்னு விதியா என்று கிழவி முணுமுணுத்தாள். அதற்கு மேல் கேட்டுக்கொண்டிருந்தால் அவளுக்கு அழுகியே வந்துவிடும் போன்ற துக்கம். தாய்க்கு பிள்ளையை பிரிந்த தவிப்பு, தாரத்துக்கு ஆசை கணவனை பிரிந்திருக்கும் தாபம்.